நம்ம எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் தி பிரைட்டர் வேர்ல்டு 2வது பாகத்தை ஆரம்பிக்கிறோம். 2வது பாகம் அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் 1945 வரை உள்ளது. இந்த 2வது பாகத்தை நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். இதையும் நம்ம நல்லபடியா பாபுஜியினுடைய பிறந்த நாள் விழாவுக்குள்ளார நம்ம இதை முடிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாஸ்டருடைய அருளால அதுவும் சிறப்பா நடக்கும். இந்த 2வது பாகத்துல நிறைய ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ், நிறைய ஒரு ஒளி உலக ஆன்மாக்களுடன் நேரடி தொடர்பும் நிறைய விஷயங்களும் பேசப்படும். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கக்கூடிய பாகமாக இது இருக்குது. நம்ம நேரா இப்ப புத்தகத்துக்குள்ளார போகலாம். அக்டோபர் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அவதாரங்கள் கால மற்றும் மகா கால சக்தி ஆகிய நிலைகளில் இருந்து தோன்றுகின்றன. கடுமை அதிகமாக தேவைப்படும் பொழுது மகா காலாவிலிருந்தும், கடுமை குறைவாக தேவைப்படும் பொழுது காலாவிலிருந்தும் அவதாரத்தின் வெளிப்பாடு கீழிறங்கி வருகின்றது. இவை அனைத்து சக்திகளையும் அவற்றின் மீதான ஆளுமையையும் பெற்றுள்ளன. அவற்றின் வடிவம் பக்தி சார்ந்ததாகவும், அதாவது பக்தி ரூபமாக, அதனுடன் அழிவு சார்ந்ததாகவும் கால ரூபமாகவும் இருக்கலாம். ஒரு கை வாளை ஏந்தியுள்ள நிலையில் மற்றொரு கை புத்தகத்தை ஏந்தியுள்ளது. சத்தியபத் என்னும் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வருபவர்கள் இந்த அதிகாரத்தை பெற்றிருப்பதில்லை. அவர்களது இயல்பான சக்தி சண்டையிடுவதிலும் போரிடுவதிலும் பலனளிப்பதில்லை. முற்கால மூத்த மகான் கருணை களஞ்சியமாக இருந்தார். ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர் இருவர் மட்டுமே அவதாரங்கள். மிருக வடிவங்கள் கொண்டிருந்த அவதாரங்கள் என அழைக்கப்பட்ட மற்றவை அனைத்தும் கற்பனையாக புனையப்பட்டவையும் வதந்திகளுமே. நிறைய விஷயங்கள் இல்ல பேசுறாங்க. அதாவது முதல் விஷயம் கால் அண்டு மகா கால். இது ரெண்டும் காலசக்தி மகா கால சக்தின்னு சொல்றாங்க. இந்த காலசக்தி மகா கால சக்தியை பத்தி நம்ம போன வால்யூம்லயும் பேசியிருக்கோம். அங்க பிரான்ஸ் நாட்டுல மகா கால் பவரை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு பாபுஜிக்கு லாலாஜி கட்டளை இருப்பதையும், அதை தொடர்ந்து அங்க ஒரு பேரழிவு உருவாகிறதையும் பற்றி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த அழிக்க வல்ல சக்தியை ரெண்டும் முக்கியமான தேவைகளா இருக்கு. அதுல கால சக்திங்கிறது ஒரு ஆர்டினரி டைம்ல அழிவுக்காக பயன்படுத்தப்படுறது. மகா கால் பவர் அப்படிங்கிறது மிக விரைவாக ஒரு பெரிய போர், பெரிய அளவுல ஒரு தொற்று நோய், இது மாதிரி எதையாவது ஒண்ணு உருவாக்கி ஒரு பெரிய அழிவுக்கு வழிவகுக்கிறது மகா கால். கடுமை அதிகமாக தேவைப்படும் பொழுது மகா காலாவில் இருந்தும், கடுமை குறைவாக தேவைப்படும் பொழுது காலத்தில் இருந்தும் அவதாரங்கள் வெளிப்பட்டு கீழே இறங்கி வருது. அந்த எதிலிருந்து இறங்கி வர்றாங்களோ அதுக்கு தேவையான எல்லா சக்திகளோடையும் அவங்க வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவதாரங்கள் கீழே இறங்கி வரும்போது அவை கால ரூபமாகவும் இருக்கலாம், தயாள ரூபமாகவும் இருக்கலாம். ரெண்டு வடிவங்கள் இருக்கு, கால ரூபம், தயாள ரூபம். இதுல கால ரூபம் தாங்கி வர்றவங்க எப்படி இருப்பாங்க, தயாள் ரூபம் தாங்கி வர்றவங்க எப்படி இருப்பாங்க? கால ரூபத்துல இறங்கி வர்றவங்கள்ட்ட அழிக்கிறதுக்கான கருவி ஒரு கையிலையும், ஞானத்துக்கான கருவி ஒரு கையிலுமா, ஒரு கையில் வாளும் ஒரு கையில் புத்தகமும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதே கீழே, அதுக்கு கீழே இருந்து வர்றவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு தயாள ரூபத்துல இருந்து வர்றவங்க, தயாள ரூபத்துல இருந்து வர்றவங்க ரொம்ப பக்தி சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இதுக்கு இந்த கால் மகா கால் இல்லாம சத்தியபதம் அப்படிங்கிற நிலையிலிருந்து கீழிறங்கி வருபவர்கள், அவங்களுக்கு இந்த அழிவு சக்தி, அதை ஹேண்டில் பண்ற பவர் கொடுக்கப்படுவது இல்லை.
அவர்களது இயல்பான சக்தி சண்டையிடுவதிலும் போரிடுவதிலும் பலன் அளிப்பது இல்லை. அவங்களுடைய அந்த சத்திய பதத்திலிருந்து இறங்கி வர்றவங்களுடைய சக்தியானது நேரடியாக சண்டைகள் போர்கள் எல்லாம் ஒர்க் பண்றது இல்லை. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவதாரங்கள் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க இருந்து வர்றவங்க என்ன மாதிரி பவர்ஸோட வருவாங்க சொல்லிட்டு முகமது நபியை பத்தி சொல்றாரு. முகமது நபி வந்து முழுக்க முழுக்க அந்த சத்திய பத் அப்படிங்கிற நிலையிலிருந்து இறங்கி வந்தவர் மாதிரியான ஒரு அமைப்புடையவர். அவர் கருணை களஞ்சியமாக இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் மெர்சிஃபுல். அப்படிப்பட்ட ஒருத்தராக அவரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அடுத்தபடியா இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்போதைக்கு வந்து நம்ம இந்து புராணத்துல சொல்லக்கூடிய அவதாரங்கள்ல கிருஷ்ணரோட அவதாரங்கள் ரெண்டே ரெண்டு தான் சொல்றாரு பாலாஜி. ஒண்ணு ஸ்ரீராமர், இன்னொன்னு ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ரெண்டு மட்டும்தான் அவதாரம். இந்த மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், ஆமையா பிறந்து வந்தாரு, மீனா பிறந்து வந்தாரு, பன்றியாக பிறந்து வந்தாருன்னு சொல்றது எல்லாமே கற்பனை தான் அப்படிங்கிறார். தசாவதாரம் நம்ம சொல்றதுல ரெண்டு மட்டும்தான் அவதாரங்கள், மிச்சம் எல்லாம் மற்றவர்கள் உருவாக்கின கற்பனைகள் அப்படிங்கிறது லாலாஜி சொல்றார். உதாரணத்திற்கு மச்சாவதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹிந்துத்துவம் தரம் தாழ்ந்த நிலைக்கு வந்தபோது முனிவர்களும் தங்களது மேன்மையான நிலைக்கும் புகழுக்கும் உரிய நிலையிலிருந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்தனர். இந்த தரம் தாழ்தலின் வடிவம் வெளிப்பட தொடங்கிய போது கௌரவம் மற்றும் மரியாதையின் சிந்தனை அவர்கள் மனதில் உதித்தது. சொல்றாரு, முனிவர்களும் பெரிய பெரிய ரிஷிகளும் அந்த தரம் தாழ்ந்து போகும்போதுதான் கடவுள் சிந்தனை மறந்து போய் தன்னுடைய கௌரவம், தன்னுடைய புகழ், இதை பற்றிய சிந்தனைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு யாரும் மரியாதை கொடுக்கலங்கிற சிந்தனை எல்லாம் ஒருத்தருடைய ஆன்மீகம் தரம் தாழ்தலினுடைய விளைவு அறிவிக்கிறார் சொல்றார். அத்தகைய ஒவ்வொருவரும் வருங்கால சந்ததியினர் மரியாதையுடன் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே ஓகே. கௌரவம் மற்றும் மரியாதையின் சிந்தனை அவர்கள் மனதில் உதித்தது. அத்தகைய ஒவ்வொருவரும் வருங்கால சந்ததியினர் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் தங்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு சம்பவத்தை கற்பனையாக புனைந்து சொந்த புத்தகத்தை எழுத தொடங்கும் அளவிற்கு சூழ்நிலை படிப்படியாக அத்தகையதொரு கட்டத்தை வந்தடைந்தது. மச்சாவதாரத்திற்கான அஸ்திவாரங்களை இட்ட நபரின் சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து இந்த மச்சாவதாரம் அப்படிங்கிற மீனோட அவதாரத்தை பத்திய கதை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உண்மையை லாலாஜி பாபுஜிட்ட சொல்றார். அவர் கடுமையான விரதங்கள் தவங்களை மேற்கொண்டு அதன் பலனாக தன்னுடைய உள்முக திறன்களை நன்றாக வளர்த்து கொண்டார். அவரை பற்றிய விஷயம் வந்து பாபுஜிக்கு வருது. திரும்பி மதிப்புக்குரிய லாலாஜி தொடர்றாரு. அவரது அணுகுமுறை வளர்ச்சிக்கான எண்ணம் மறைந்துவிடும் என்ற கருத்து வரை செல்லவில்லை. அப்போது இருந்ததை மட்டுமே போதுமானதாக அவர் கருதினார். நீராடுவது அவருக்கு மிகவும் பிடிக்கும். மீன் பிடிக்கும் பழக்கம் கொண்டவர் அவர். மீன்களை பிடித்து ஆற்றில் எறிவதில் அவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவது வழக்கம். இது ஒரு விதத்தில் அவருடைய அடிப்படை பொழுதுபோக்கு அங்கமாக ஆகியிருந்தது. தனக்கு எதிராக சென்று கொண்டிருக்கும் மனிதர்களின் அபிப்பிராயம் மேம்பட்டு வருங்காலத்து சந்ததியினர் தன்னுடைய குறைபாட்டை கருத்தில் கொள்ளாது தன் மீது நன்மதிப்பை பொழிய வேண்டும் என்பதற்காக பொதுவான கண்ணோட்டத்திலிருந்து தனது குறைபாடு அகற்றப்படுவதற்காக விசித்திரமான ஏதாவது ஒன்று கற்பனையாக புனையப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் அவருக்கு தோன்றியது. தன்னை யாரும் மறந்துடக்கூடாது, தன்னுடைய மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது, தனக்கு எதிராக பேசுறவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. அதுக்காக அவரா ஒரு கதையை உருவாக்குறாரு. அந்த கதை தான் மச்சாவதாரம்.
இந்த விதமாக நினைத்து கொண்டிருந்தது அவருக்கு தெரிந்திருந்தது. ஆற்றில் துள்ளி குதிக்கும் மீன்கள் இருக்கு இல்லையா, அதே விஷயத்தை அவருடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்தது. இப்ப ஏதாவது ஒரு கற்பனையா ஒரு விஷயம் செய்யணும்னு அவர் யோசனை பண்ணப்ப, அவருக்கு விஷன்ல வந்தது, அவர் ஆத்துல குளிக்கும் பொழுது மீன் பிடிச்சு விடுவார். மீனை பிடிச்சு பிடிச்சு திரும்பி ஆத்திலே தூக்கி எறிவார்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த விஷன், அந்த எண்ணம் காட்சிக்கு வந்துச்சு. அதே விஷயத்தை அவரது நினைவிற்கு அது கொண்டு வந்தது. அதன் பலனாக என்ன பண்றாரு, ஒரு சிறு மீனை தனது கமண்டலத்தினுள் போட்டுவிட்டு கமண்டலத்தினுள் புக முடியாத ஒரு பெரிய மீனை பிறகு பிடித்தார். எல்லா மீன்களையும் ஆற்றினுள் எறிந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி புத்தகத்தை எழுதத் தொடங்கினார். கமண்டலத்தினுள் பொருந்தாத மீன் ஆற்றில் எரியப்பட்டதாகவும், ஆற்றில் இருக்க முடியாத அளவுக்கு அது பெரிதான போது சமுத்திரத்தில் விடப்பட்டதாகவும், சமுத்திரத்தில் இருக்க முடியாத அளவுக்கு பெரிதான போது அது அவரிடம் பேசத் தொடங்கியதாகவும் அதே முனிவர் எழுதுவதற்கான தகுந்த நிரூபணம் உள்ளதா? இப்போ மச்சாவதாரத்துக்கான காரணம், அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, அது மாதிரி நடந்ததுக்கான நிரூபணம் எங்கேயாவது இருக்கா? இப்ப இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கான நிரூபணங்களை நீங்க பார்க்க முடியுது. ராமர் வாழ்ந்த பகுதி அல்லது இலங்கை, இந்த மாதிரி இடங்கள், இல்ல மகாபாரதம் நடந்த இடங்கள், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிற மாதிரி இந்த மச்சாவதாரம் நடந்ததுக்கான ஏதாவது ஆதாரங்கள், நிரூபணங்கள் இருக்கான ஒன்றும் இல்லை. அதனால ஒரு நதியின் போக்கு எப்பொழுதும் வளைந்து நெளிந்து செல்வதாகும். அப்ப ஆத்துல இப்ப அடங்க முடியாத அளவுக்கு ஒரு மீன் இருக்குது அப்படின்னா அது எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு கடலுக்கு போணுச்சு அப்படிங்கிற கேள்வி. இதன் அர்த்தம், அந்த மீன் அளவில் பெரிதான போது தன்னுடைய உடலில் எத்தனை வளைவுகளை அது மேற்கொண்டு கடலுக்கு போணுச்சு. இரண்டாவது, அதை சமுத்திரத்தில் விடும் அளவிற்கு சக்தி படைத்த மனிதர் யார் என்பதும் கடவுளுக்கே தெரியும். மனிதர்கள் தங்கள் புத்தி கூர்மையை பிரயோகிக்கவில்லை. இல்லை என்றால் அந்த சம்பவமே கற்பனையாக புனையப்பட்டது என்பதற்கு போதுமான நிரூபணமாக இருப்பது தெரிந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க யாரும் புத்திசாலித்தனமா அதை விவேகத்தோட சிந்திக்கல. அவர் சொன்ன கதையை அப்படியே நம்பி அதை உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. சொல்லிவிட்டு வேற விஷயத்துக்கு போறாரு. என்னோட நிலைமை வேற மாதிரி இருந்தது, உங்களுடையது வேற மாதிரி இருக்கு. முற்காலத்தில் எழுதப்பட்ட எந்த புத்தகங்கள் விஷயத்திலும் குறுக்கிட்டு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் வழக்கம் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் உங்க நிலைமை வேற. எது சரி, எது நியாயமானது என்பதை நீங்கள் நிச்சயம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மச்சாவதாரம் பத்திய கதையெல்லாம் சொல்றது லாலாஜி தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய காலகட்டத்துல என்னுடைய புத்தகங்கள்ல குறிப்புகள்ல எதுலையும் நான் எனக்கே தெரிந்திருந்தாலும் கூட எனக்கு தெரிய வந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த காலத்துல மூட நம்பிக்கையாக பின்பற்றின விஷயங்களை பற்றி குறிப்புகள் எதையும் கொடுக்கல. பழைய காலத்து நடவடிக்கைகளையோ பழைய காலத்து நூல்களையோ பற்றி எந்த விதமான விமர்சனமும் விளக்கமும் வைக்கல. என் காலத்து நிலைமை அது மாதிரி. அப்ப அது சொல்லக்கூடிய நிலைமை அப்ப கிடையாது. ஆனா இப்ப ஓரளவுக்கு மக்கள் பகுத்தறிவோட மாறிட்டு வர்றாங்க. உங்க நிலைமை வேற. நீங்க அது மாதிரி விட்டுறாதீங்க. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தவறாக கதைகள் புனையப்பட்டிருக்குதோ அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்க சொல்ல வேண்டும். மேலும் சொல்றாரு, எந்த புத்தகங்கள் விஷயத்திலும் குறுக்கிட்டு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் வழக்கம் எனக்கு இருந்ததில்லைன்னு சொல்றாரு லாலாஜி. ஆனா அதே லாலாஜி தான் இப்ப பாபுஜி கிட்ட உள்முக தொடர்பு கொண்டு இந்த மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவிக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பரம ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வரியில ஒரு விஷயம் சொல்றார். காரண சரீரம் படைத்தவர்கள் அவதாரங்கள் இல்லை. ஒரே வார்த்தை. யாருக்கெல்லாம் காசல் பாடி இருக்கோ அவர்களை நம்ம அவதாரங்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்ப ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் 3ஆ பிரிச்சுட்டு நம்ம ஸ்தூல சரீரத்தை மாற்ற முடியாது. காரண சரீரம் அழிவற்றது,
இடையில இருக்கிற சூட்சும சரீரத்து மேலதான் நம்ம வேலை செய்யறோங்கிறது தான் நம்ம மாதிரி மனிதர்களுக்கு நடக்கிற விஷயம். ஆனா அவதாரங்கள் அப்படின்னு வர்றவங்களுக்கு காரண சரீரமே கிடையாதுங்க. காரண சரீரமே இல்லைன்னா காரண சரீரத்துல தானே விதை வடிவுல சம்ஸ்காரங்கள் அடங்கி இருக்க முடியும். அதுவே இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப காரண சரீரங்கள் இல்லாம யாரு இங்க பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவதாரம். இது ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயங்கிறார். அந்த ரகசியம் இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். துர்வாசருக்கு ஏன் ருத்ர அவதாரம் என பெயர் சூட்டப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அழிக்க வல்ல சக்திகள் கீழிறங்கி வரும் மண்டலத்துடன் அவர் தன்னையே இணைத்துக் கொள்வதற்காக கடுமையான விரதங்களை மேற்கொண்டதன் மூலம் படிப்படியாக அவர் வளர்ச்சி அடைந்தார். அதனாலதான் அங்க அந்த அந்த புள்ளிக்கு வரும் பொழுது 6, 7 இந்த புள்ளிகளை அடையும் பொழுது மாஷ் அந்த பாயிண்ட்டுக்கு துர்வாசா அப்படின்னு சொல்றாரு. அந்த புள்ளிகள்ல கடுமையான விரதங்களை மேற்கொண்டு அந்த சக்திகளோடு தன்னை இணைத்துக் கொண்டதுனால அங்கு நீண்ட காலம் தங்கி அந்த சக்தியின் பெரும்பகுதியை அவர் தனக்குள்ளாரே ஈர்த்துக் கொண்டார். அந்த நிலையில் அவர் சென்ற இடமெல்லாம் அவரிடம் நிரப்பப்பட்டிருந்த அதே சக்தி அவர் மூலமாக வெளிப்பட்டது. இதுதான் காரணம். துர்வாசர் போற இடங்கள் எல்லாம் அந்த கோபத்தை உருவாக்கினதுக்கு காரணம். அழிக்க வல்ல இந்த சக்தியானது மற்றவர்களுக்கு வேதனை அளித்தது, துயரத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்தது, அவர்களது கண்ணீர் பெருகி ஓடும்படி செய்தது. இதுக்கெல்லாம் காரணம் துர்வாசர் தனக்குள்ளார வைத்திருந்த அந்த அந்த அழிக்கிற சக்தியோட தன்னை இணைத்து கொண்டிருந்த காரணமாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த சக்தி கிட்டத்தட்ட ஒரு பூர்ணமான அளவு ஈர்த்து கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அவருக்கே சொந்தமானதாக ஆகி அவருக்குள்ளார குடியிருக்க ஆரம்பிச்சது. சிவனின் அவதாரம் என அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் அவர் முக்தி அடையவே இல்லைன்னுட்டார். துர்வாச முனிவர் முக்தி அடையவே இல்லை. எப்படி பாருங்க, துர்வாசரை பத்தி எவ்வளவு பேசுறாங்க. கிருஷ்ணருடைய காலத்துல இருந்தாரு, மிகப்பெரிய மகான், எல்லாம் சரி. ஆனால் அவர் இன்னும் முக்தி அடையவில்லை அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்றாரு. இப்ப துர்வாச முனிவர் இன்னும் முக்தி அடையலன்னு சொன்னா இந்துக்கள் அதை எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்க, எப்படி நினைப்பாங்க என்னை பத்தி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனாலும் தைரியமாக பாபுஜி இதையெல்லாம் எழுதுறாரு. பிற்காலத்துல லாலாஜி சொல்றாரு இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் இவையெல்லாம் பிரசுரிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டதுல கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அதனாலயே இந்த டைரி குறிப்புகள்லாம் அவங்களுடைய காலத்துல வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டு பிறகு இந்த காலகட்டங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது அழிக்க வல்லதொரு இறை சக்தி என்னும் காரணத்தினால் சிறிய முனிவர்களும் மற்றவர்களும் அச்சத்தின் காரணமாக அவருக்கு, அதாவது துர்வாசருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர் கொண்டிருந்த இந்த அழிவு சக்திக்கு ஈடாக எதுவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவர் முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்புல வர்றாரு. அவரு பேசுறார். முனிவர்களுடைய நன்மதிப்பையும் கண்ணியத்தையும் நிலைநிறுத்த அவர்களை நான் மதித்தேன். அப்ப இந்த மாதிரி ஒரு முக்தியே அடையாத ஒரு ஒரு துர்வாச முனிவருக்கு ஏன் கிருஷ்ணர் ஒரு மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அப்ப லாலாஜி இவ்வளவு நேரம் பேசுற பொழுது குழுக்க கிருஷ்ணர் வர்றாரு. அவர் கண்டினியூ பண்றாரு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல அவர் சொல்றாரு, முனிவர்களுடைய நன்மதிப்பையும் கண்ணியத்தையும் நிலைநிறுத்த அவர்களை நான் மதித்தேன். திரௌபதியும் துர்வாச முனிவரும் சம்பந்தப்பட்ட எனது கதை சரியானதே. மனிதர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக அது என்னால் நிகழ்த்தப்பட்டது. அதோடு கூடவே அவரை பற்றிய எந்த ஒரு எதிரான அபிப்பிராயமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால முனிவர் என்னும் நிலையில் இருந்து அவர் வீழ்ச்சி அடையவில்லை. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இவர் எந்த கதையை சொல்றாருன்னா, அந்த பாத்திரத்துல சாப்பாடு இல்லாம இருக்கும் இல்லையா,
துர்வாசர் வர்றேன்னு சொல்லி வைப்பாரு. திரௌபதி வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருவாங்க. அப்ப வந்து இவங்க வந்தோடனே இவங்களை போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிருக்கிறப்ப கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறப்ப அந்த ஒரே ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஒரே ஒரு பருக்கையை எடுத்து அதை வச்சு முழுசாவே ஒரு பெரிய விருந்த ஏற்பாடு அந்த ஒரே ஒரு பருக்கையை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிடுவார். அதை சாப்பிட்ட உடனே துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அங்க வயிறு நம்பி போயிடும். அவங்க சாப்பிடவே வராம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அது உண்மைன்னு சொல்றாரு. அந்த நிகழ்ச்சி உண்மையாதான் நடந்தது. அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. மனிதர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக என்னால் அது நிகழ்த்தப்பட்டது. என்ன பாடம் புகட்டுறது அப்படின்னா, எதையுமே வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணா, ஒரு உயர்நிலைக்கு ஒரு பரமாத்மாவுக்கு நம்மளால அர்ப்பணம் பண்ண முடிந்தால், அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது உலகம் முழுசுக்கும் அது பரவக்கூடியதுதான் அப்படிங்கிறது அதுல உள்ள ஒரு ரகசியமா இருக்கலாம். அதை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். துர்வாசர் இப்படி கோபப்பட்ட நிலையில இருந்தாலும் கூட அவர் போற இடத்தெல்லாம் மக்களுக்கு வந்து கடுமையான சாபங்களை பிடி சாபம் அப்படின்னு அவர் கொடுக்கிறவராக இருந்தாலும் கூட ஏன் அவருடைய நிலையிலிருந்து அவர் வீழ்ச்சி அடையாம இருந்தார் அப்படின்னா, எனக்கு அவருக்கு எதிரான அபிப்பிராயம் ஏதும் இல்லை. அப்ப ஒருத்தருடைய ஆன்மீக நிலை வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, அவரை பற்றி எதிரான அவருக்கு எதிரான ஒரு அபிப்பிராயம் குருநாதர்கிட்டையோ அல்லது தெய்வீகத்துல உயர்நிலையில இருக்கவங்கள்ட்டயோ வரக்கூடாது. வந்துச்சுன்னா அந்த அபிப்பிராயமே வந்து அவர்கள் வீழ்ச்சி அடைய காரணமாக அமைகிறது. எப்படி வந்து ஏடியினுடைய நிலை வீழ்ச்சி அடைந்தது, எப்படி வந்து சதுர்புஜ் சகாய் டிஎஸ் அவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, காரணம் என்னன்னா அவர்களுக்கு எதிரான அபிப்பிராயம் அவருடைய குருநாதர் லாலாஜியினுடைய இதயத்துல உருவாகிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதனால அவர்களுடைய நிலை வீழ்ச்சி அடைஞ்சது. அது மாதிரி துர்வாசர் இவ்வளவு கடுமையானவராக இருந்தாலும் கூட அவருடைய நிலை வீழ்ச்சி அடையாமல் இருந்ததற்கு காரணம், அவர்கிட்ட இருந்த சக்திகள்லாம் பிடுங்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம், அவர் மீது எனக்கு எதுவும் எதிரான அபிப்பிராயம் இல்லாமல் இருந்ததே அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். இப்ப உங்கள் மாஸ்டர் அடைந்துள்ள நிலை அவருடையதை விட மிக உயர்நிலையில் உள்ளதாகும் அப்படின்னு சொல்லி அடுத்ததையும் சொல்றார். உங்கள் மாஸ்டர்னு அவர் சொல்றது லாலாஜி அடைந்துள்ள நிலை துர்வாசர் அடைந்திருந்த நிலையை விட உயர்நிலையில் உள்ளதாகும். பாபுஜி மனநோய்க்கான ஒரு நிவாரணம் குறித்து கொள்வதற்காக எடுத்துரைக்கப்பட்டது. 14 அக்டோபர் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராமச்சந்திர மேலும் ஒரு செயல்திறன் மிக்க கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார். மேலை நாட்டவர்கள் பெரும்பாலும் பருப்பொருளை அழிவை நோக்கியதாக வகைப்படுத்தினர். பொதுவான நலன் கருதி அவர்கள் செய்தவற்றிலும் சில குறைபாடுகள் இருந்தன. ஆன்மீகத்தின் மீது விளைவினை ஏற்படுத்த லௌகீக சக்திக்கு ஆற்றல் வழங்கும் அளவிற்கு அத்தகையதொரு கண்டுபிடிப்பை ராமச்சந்திர நிகழ்த்தியுள்ளார். இது சம்பந்தமாக இன்னும் அதிகமாக சிந்திக்கும்படி அவருக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். இது வந்து பிரிசம் பத்தி பாபுஜியினுடைய ஒரு கண்டுபிடிப்பை பத்தி லாலாஜி சொல்றாரு. அதாவது முக்கோண பட்டகத்தின் வழியாக சூரிய ஒளியை அனுப்பும் பொழுது அது 7 நிறங்களாக பிரியுது இல்லையா? அந்த 7 நிறங்களையும் ஒரு குறிப்பிட்ட நிறம் ஒருத்தர் மேல படுற மாதிரி வச்சு அவருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும் பொழுது அவருடைய குறிப்பிட்ட நிலையில இருக்கிற ஒரு நோய் தீர்க்கிறதுக்கு, ஒரு ஆன்மீக நிலை உயர்த்துறதுக்கு இது பயன்படுதுன்னு ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்தார். அது முழுசா வந்து பாபுஜி எழுதி வைக்கிறது. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலர் தெரப்பின்னு சொல்லிலாம் சும்மா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத 1944 விஸ்பர்ஸ்ல
பாபுஜி வந்து கண்டுபிடிச்சு எழுதுனதை லாலாஜி பாராட்டி சொல்றது மூலமா தான் நமக்கு தெரியுது. அப்பயே அதை வச்சிருக்காரு, பாபுஜி கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அததான் இங்க சொல்றாரு. அதாவது வந்து மேட்டர், ஒரு அணுகுண்டா இருக்கலாம், அல்லது வந்து அந்த வெடிமருந்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்த வெஸ்டர்ன் பீப்புள் அதுக்கு வந்து அழிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க. ஆனா அழிக்க பயன்படுத்தினாலும் அதை வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா, பொது நலன் கருதி நல்லதுக்காக, தப்பு பண்றவங்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை கிடையாது. நல்லவங்களை அழிக்கவும் அது காரணமாக அமைந்திருந்தது. ஆனா இங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற, அதாவது பாபுஜி கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆன்மீக விளைவை ஏற்படுத்துறதுக்கு லௌகீக சக்திக்கு, ஒரு பிசிக்கல் பவர், உலகாயுதமான சக்தி, கண்ணுக்கு தெரிகிற ஒரு சாதாரண சக்தி ஒரு ஆன்மீக மட்டத்துல போய் வேலை செய்யறதுக்கு ஆற்றல் வழங்கும் அளவிற்கு ஒரு கண்டுபிடிப்பை ராமச்சந்திரா நிகழ்த்தியுள்ளார். இது சம்பந்தமாக இன்னும் அதிகம் சிந்திக்கும்படி அவருக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மின்சார ஒளியை ஒரு கண்ணாடி பட்டகத்தின் வழியே புகச் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் பல்வேறு வண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அபியாசியின் மீது வேறுபட்ட ஆன்மீக மண்டலங்களின் வண்ணங்களுக்கு ஏற்ற விதத்தில் பிரயோகிப்பது சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பார். ஒரு பிரிசம் வழியாக ஒரு மின்சார ஒளியை செலுத்தும் பொழுது வரக்கூடிய வெளிச்சங்கள்ல தேவையான வண்ணங்களை ஒரு அபியாசியின் மேல எப்படி செலுத்துறது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் இது. இதில் நான் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறேன். அது என்னவெனில், கண்ணாடி பட்டகத்திலிருந்து வெளிப்படும் வண்ண ஒளியால் அபியாசியின் மீது ஏற்படும் விளைவின் தீவிரமானது மின்சாரத்தின் தீவிரத்துடன் நேர் விகிதத்தில் இருக்கும். எவ்வளவு பிரைட்டான லைட்டை அந்த பிரிசம் வழியாக செலுத்தி அதுல இருந்து வரக்கூடிய அந்த 7 கலர்ல ஒரு கலரை ஒரு அபியாசி மேல படுற மாதிரி செஞ்சு அவருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறீங்களோ, அது மூலமா அந்த அபியாசி கிட்ட மிக விரைவாக மாற்றம் ஏற்படும். எந்த அளவுக்குன்னா, அவருக்கு எவ்வளவு தீவிரமான விளைவு ஏற்படுது அப்படிங்கிறதும், அந்த அவர் செலுத்தப்படுற அந்த மின்சாரம் ஹை வோல்டேஜ் அந்த வெளிச்சத்துக்காக அதனுடைய தீவிரத்துடன் நேர் விகிதத்தில் இருக்கும். மிக அதிகமான பவர்ஃபுல்லான லைட்டை வச்சு கலரை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா விளைவும் தீவிரமானதாக இருக்கும். மிக மங்கலான மென்மையான லைட் மூலமாக ஒரு கலரை கிரியேட் பண்ணீங்கன்னா விளைவும் வந்து அந்த அளவுக்கு மிதமானதாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ற. இப்ப எந்த மண்டலத்துக்கு என்ன கலர்? ஒரு கிரேயிஷ் பிளாக், ஒரு சாம்பல் கலந்த ஒரு கருமை நிறம் அப்படிங்கிறது வந்து காஸ்மிக் ரீஜனுக்கு, அதாவது வந்து பிரம்மாண்ட மண்டலுக்கு அல்லது பிரபஞ்ச மண்டலம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இந்த காஸ்மிக் ரீஜனுக்கான கலர் கிரேயிஷ் பிளாக், கருமை கலந்த சாம்பல் நிறம். அடுத்தது கொஞ்சம் ஒயிட்டிஷ் எல்லோ, கொஞ்சம் மஞ்சளும் வெள்ளையும் கலந்த நிறம் பாராகாஸ்மிக் ரீஜனுக்கு பொருத்தமானது. ஸோ அப்போ வந்து ஒரு அபியாசிக்குள்ளார காஸ்மிக் ரீஜனை வெளிப்படைய செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிசமை வச்சு அந்த பிரிசம் வழியா அந்த பிரைட் லைட்டை வந்து அனுப்பி அதுலேருந்து வரக்கூடிய ஒளியில அந்த கிரேயிஷ் கலர் எந்த இடத்துல படுதோ அது வந்து அந்த அபியாசி மேல படுற மாதிரி செட் பண்ணிட்டு அவரை அதுல அமர வச்சு அவருக்கான டிரான்ஸ்மிஷன் வழங்கப்பட்டால் அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ரீஜனுக்குரிய புள்ளியானது வெளிப்படைகிறது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி பாராகாஸ்மிக் ரீஜன்ல உள்ளவங்களுக்கு அல்லது பாராகாஸ்மிக் ரீஜன் அவேக்கன் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் வண்ணம் கலந்த வெண்மை நிறம் அவர்கள் மேல படுற மாதிரி உட்கார வைக்கிறதும் பொருத்தமானதாக இருக்கும். ஹார்ட் ரீஜனை அவேக்கன் பண்ணணும்னா ஒரு பிங்கிஷ் ரெட்டு, செம்மை படர்ந்த இளம் சிவப்பு நிறம், அது வந்து அவங்க மேல படுற மாதிரி செய்யணும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் உரிய கலர். இந்த பிங்கிஷ் ரெட்டுங்கிறது ஹார்ட் ரீஜன் அவேக்கன் ஆகும் பொழுது பார்க்கறது. அடுத்தது கிரேயிஷ் பிளாக் அப்படிங்கிறது அந்த கருமையும் சாம்பலும் கலந்த நிறம்ங்கிறது காஸ்மிக் ரீஜன். அதுக்கு மேல பாரா காஸ்மிக் ரீஜன் போகும்பொழுது
மஞ்சளும் வெண்மையும் கலந்த நிறம் அவங்களுக்கு உதவுது அப்படிங்கிறார். யாராவது ஒருவர் தீய சுபாவம் கொண்டிருந்தால், ஒருத்தருடைய டெண்டன்சி ரொம்ப ஒரு தப்பான ஒரு சுபாவம் உள்ளவர், தீய சுபாவம் உடையவர், எப்போதும் அடுத்தவர்களுக்கு தொல்லை தருகின்ற சுபாவம் உள்ளவர், எப்பொழுதும் வஞ்சனையா பேசக்கூடியவர், எப்பொழுதும் அடுத்தவங்கள துன்புறுத்தக்கூடியவர், இதெல்லாம் சுபாவம்னு சொல்றாங்க. அவங்க சுபாவமே அதுதான், இயல்பே அதுதான். தீய இயல்பு கொண்டவர்கள் இருந்தால் அவர் என்ன இயல்பு உடையவராக இருக்கிறாரோ அது எந்த பகுதியினுடையதோ அந்த பகுதிக்கு பொருத்தமான வண்ண ஒளி அதே போன்ற பிரணாகுதியுடன் கொடுக்கப்படும் பொழுது ஒரு நல்ல பலனை அளிக்கும். இதுதான் கலர் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ மைண்ட் லெவல்ல கூட அது மேல நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடிதான் என்ன சொல்றாரு, மனநோய்க்கான ஒரு குறிப்பும் கொடுக்கப்படுதுங்கிறார். இங்கே கலர் தெரப்பியை பத்தியும் சொல்றாரு. இப்போ இந்த குறிப்புக்கும் அதுக்கும் கூட ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கலாம். ஆனா ஓப்பனா சொல்லலை, ஏன்னா சொல்றதுக்கான நேரம் வரல. இதுவும் நான் சொல்ற மாதிரி என்னுடைய ஒரு யூகம் தான். சுயநலத்தை தாண்டி மிக மென்மையாக ஈர்த்து கொள்ளப்படும் நன்னடத்தை என்னும் பயிற்சி ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து முற்கால மூத்த மகானால் பெறப்பட்டது. ஒரு அற்புதமான விஷயம். இவருக்கும் அவருக்கும் யாருக்கும் கிருஷ்ணருக்கும் முகமது நபிக்கும் உள்ள கனெக்ஷனை பத்தி சொல்றார். சுயநலம் இல்லாமல் மிக மென்மையாக அப்சார்வ் பண்ணிக்கின்ற ஒரு நன்னடத்தை என்னும் பயிற்சியானது ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து முற்கால மூத்த மகானுக்கு வழங்கப்பட்டது. இந்த திருத்தம் ஸ்ரீ கிருஷ்ணரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ராமாவதாரத்தில் நன்னடத்தை மட்டுமே வலியுறுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதையும் சொல்லிட்டு கீழே சொல்றாங்க, முழுமையான அழிவை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். வேற எதுக்காகவும் உங்களை நான் தயார் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல. திரும்பியும் முழுமையான அழிவை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இதெல்லாம் சொல்லி முடிகிறாரு லாலாஜி. திரும்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வரார். நான் பிறந்த போது கருத்தளவில் மகாபாரதத்தை நிறைவு செய்திருந்தேன். எப்ப நான் பர்த் எடுக்கிறேனோ அப்பயே கான்செப்சுவல் வைஸ் நான் மகாபாரத போரையே நடத்தி முடிச்சுட்டேன். என்னுடைய மைண்ட் லெவல்ல அது எல்லாத்தையுமே நான் பிறக்கும் பொழுதே முடிச்சுட்டு தான் பிறந்தேன். உண்மையில் என் வாழ்வின் கடைசி பகுதியில் தான் அது முடிவுபட்டது. இப்ப என் மனதளவுல நான் முடிச்ச அந்த விஷயம் நான் பிறந்து வளர்ந்து கடைசி காலகட்டம் வர்றப்பதான் செயல்பாட்டுக்கு நிறைவு பெற்றது. நம்மளாம் எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அவங்களுடைய தாட்டுக்கும் உள்ள வித்தியாசம், செடி கொடி வளர்க்கறதுக்கும் மரம் வளர்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த செடி கொடி பார்த்தீங்கன்னா முதல் நாள் விதை போட்டீங்கன்னா நான் அடுத்த நாள் அரைச்சான் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் 2 அடி இருக்கும். ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து மரம் வயறதுக்கு ஓடி போயிடும், கொடி மாதிரி படங்கு. ஆனா எத்தனை நாளைக்கு இருக்குன்னா 3 மாசத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனா மரம்ங்கிறது எதை போட்டோம்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இது டேக் லாங் டைம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சுதான் ஒரு 6 அடி 8 அடி 10 அடின்னு வளரும். ஆனால் வலுவானதாக நிலைத்து நிற்பதாக பல ஆண்டுகளுக்கு இருப்பதாக அது வரும். அது மாதிரிதான் அவதாரங்கள், மாஸ்டர் போன்ற ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க கான்செப்ட்ஸுவலா இது நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு, அவ்வளவுதான். உடனே நடக்குமா, அடுத்த நாள் நடக்குமா, எத்தனை நாள் கழிச்சு நடக்கும், அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவங்க கருத்தியல் ரீதியாக ஒரு எண்ணத்தை மனதுக்குள்ளார விதைச்சு அதை முடிச்சிட்டாங்கன்னா அது முடிஞ்சிரும். உலகத்துல கட்டாயம் நடைமுறைக்கு வந்துடும். ஆனா அது எடுத்துக்கிற காலம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப கிருஷ்ணருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவோ அது அவர் பிறக்கும் பொழுதே மனதளவுல முடிச்சுட்டு தான் பிறந்தார். ஆனா அது உடனே நடக்கல. அது அவருடைய வாழ்நாளினுடைய இறுதி பகுதி வரைக்கும் நடந்து அப்பதான் நிறைவு பெற்றது அப்படிங்கிறார். சூழ்நிலை எங்கும் ஊடுருவி பரவி இருந்த நச்சுத்தன்மையின் விளைவுகளை ஒட்டுமொத்தமாக அகற்றி தூய்மைப்படுத்துவதற்காகவே இந்த அவதாரம் எடுத்தேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் பேசுற விஷயங்களை நம்ம திரும்பி நாளைக்கு தொடரலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.